ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க வடக்கு பக்கம் பார்த்த வீடுங்க. இது டியூப்ளஸ் ஹவுஸுங்க. ஆவணி மாதம், அதாவது இந்த மாதங்க அடுத்த முகூர்த்தத்தில் இதுக்கு வந்து வீடு கால் போடுறாங்க. இந்த வீட்டுக்கு கால் போடுற இடம் எங்கன்னு பார்த்தோமா, மேட்டூர் தங்கமாபுரிப்பட்டினம் ஆர்எஸ்ங்கிற இடத்துல இந்த வீட்டுக்கு நம்ம பிளான் போட்டு கொடுத்தங்க. என்னோடய சைஸில் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3D பிளானுங்க. இது ஓவரால் நான் சொல்லிடுறேன். அது வடக்கு பக்கம் பார்த்த வீடுங்க. இது வந்து ஒரு ஃபோயர் இருக்குது. அப்புறம் ஃபோயர்லேருந்து உள்ளே போனோமா நமக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குதுங்க. ஹால்லேருந்து நம்ம இடது பக்கம் திரும்பினா நமக்கு டைனிங் ஹாலுங்க. அக்னி மூலையில் நமக்கு வந்து கிச்சன் இருக்குதுங்க. ஹால்லேருந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு டியூப்ளஸ் ஹவுஸுங்கிறதுனால படிக்கட்டுங்க. இது வந்து மூணு அடி வித்துங்க படிக்கட்டு. அப்புறம் மாஸ்டர் பெட்ரூமுங்க. குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூமுங்க. அங்கேருந்து நமக்கு அட்டாச் வாஷ்ரூம் இருக்குதுங்க. அதுலேயே வந்து பார்த்தோமா, கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஹாலில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நமக்கு ஒரு பூஜை யூனிட் வந்துடுதுங்க. அங்கே வந்து பூஜை ரூம் வச்சுக்கிற மாதிரிங்க. இந்தாண்ட வாயு மூலையில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூமுங்க. அதுக்கும் அட்டாச் வாஷ்ரூம் இருக்குதுங்க. அதுலேருந்து நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தோம்னா நமக்கு அவுட் சைடில் நமக்கு ஒரு டாய்லெட்டுங்க. அதாவது வெளியிலேருந்து நல்ல கெட்ட கறி நல்ல கறித்துக்கு போயிட்டு வந்தால் வெளியே ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாஷ்ரூமுங்க, பாத்ரூம் இருக்குதுங்க. அது இந்தியன் ஸ்டைலில் வச்சுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் வந்து வீட்டோட பிளானுங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரூமோட சைஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோங்க. வீட்டோட மொத்த அளவுன்னு பார்த்தோமா 29.4க்கு 45ங்க. 1318 சதுர அடிங்க. 1318.5 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. தலைவாசல்னு பார்த்தோமா நமக்கு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி தலைவாசலுங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஃபோயரோட சைஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சைஸ் பார்த்தோமா 6க்கு 16ங்க. அதாவது 6 அடி வித்துங்க, 16 அடி நீளங்க. கிழக்க மேற்க 16 அடிங்க, தெற்க வடக்க 6 அடிங்க. அடுத்து நம்ம ஹாலோட சைஸ் நம்ம பார்த்துடலாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தோமா 21க்கு 16ங்க. கிழக்க மேற்க 16 அடிங்க, தெற்க வடக்க 21 அடிங்க. இதுலேயும் பார்த்தோமா நமக்கு படிக்கட்டு வந்து வடக்கு பக்கம் இருந்து தெற்கு பக்கம் ஏற மாதிரி படிக்கட்டுங்க. மறுபடி தெற்கு பக்கம் இருந்து மேற்கு பக்கம் போகிறோங்க. மேற்கு பக்கம் இருந்து மறுபடியும் நம்ம வடக்கு பக்கம் வந்து மேலே டாப்புக்கு போகிறோங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. இதுதான் வந்து படிக்கட்டோட பிளானுங்க. படிக்கட்டுன்னு பார்த்தோமா நம்ம மொத்தமாக 26 ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறேங்க. 5 இன்ச்சுங்க. ஒவ்வொரு படிக்கட்டோட ஹைட்டு வந்து 5 இன்ச்சுங்க. 26 ஸ்டெப்ஸ் வருங்க. 11 அடி ஹைட்டுங்க. ரூப் ஹைட் வந்து 11 அடிங்க. 10 அடி வந்து சீலிங் ஹைட்டுங்க. 6 இன்ச்சு காங்கிரீட் திக்னஸுங்க. டோட்டலாக 11 அடிங்க. அடுத்தது நம்ம கிச்சனோட சைஸு, டைனிங் ஹால் சைஸு, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஹாலில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகுது பார்த்தோமா டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலில் இருந்து நமக்கு கிச்சனுங்க. இதுதான் வந்து பிளானுங்க. டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தோமா 10.3க்கு 10ங்க. 10.3ன்றது வந்து தெற்க வடக்குங்க. 10 அடின்றது வந்து கிழக்க மேற்குங்க. அதே போல் நமக்கு கிச்சன் பார்த்தோமா 10க்கு 10ங்க. அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. 10க்கு 10 அக்னி மூலையில் கிச்சன் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம், குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமு, அப்புறம் அதோட வாஷ்ரூமோட சைஸ்லான்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஹாலில் இருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறோங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தோமா 11க்கு 16ங்க. அதாவது கிழக்க மேற்க வந்து நமக்கு 16ங்க, தெற்க வடக்க வந்து 11ங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு. அப்புறம் அதுலேருந்து நமக்கு டாய்லெட் அட்டாச் வாஷ்ரூம் வருதுங்க. அதனோட சைஸ் பார்த்தோமா 8க்கு 5.3ங்க. 8 அடின்றது வந்து தெற்க வடக்க, 5.3ன்றது வந்து கிழக்க மேற்கங்க. இதுதான் வந்து அட்டாச் வாஷ்ரூமோட சைஸுங்க. அடுத்தது நம்ம பூஜை ரூமை பார்த்துருவோம். ஹாலில் இருந்து நமக்கு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி பூஜை யூனிட்டுங்க. அதனோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பூஜை ரூமோட சைஸு பார்த்தோமா 3.3க்கு 3.3ங்க. இது வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி பூஜை யூனிட்டுங்க. அப்புறம் ஹாலில் இருந்து நமக்கு ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குங்க. எந்த பக்கம்னா நமக்கு வாயு மூலையில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. அதனோட சைஸு, அப்புறம் அதுக்கு அட்டாச் வாஷ்ரூமோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தோமா 10க்கு 11ங்க. 10 அடின்றது வந்து கிழக்கு மேற்க வந்து 10 அடிங்க. 11 அடின்றது வந்து தெற்க வடக்க 11 அடிங்க. இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுதுங்க. வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா 6.4க்கு 4.4ங்க. 6.4ன்றது வந்து கிழக்க மேற்க, தெற்க வடக்குன்னு பார்த்தோமா நமக்கு 4.3ங்க. இதுதான் வந்து வாஷ்ரூமோட சைஸுங்க. அப்புறம் வீட்டுக்கு வெளியே ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனோட சைஸையும் நம்ம பார்த்துருவோங்க. இந்த வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா 7.8க்கு 5.3ங்க. 7.8ன்றது வந்து தெற்க வடக்க, 5.3ன்றது வந்து கிழக்க மேற்க. இது வந்து எக்ஸாக்டாக வந்து வாயு மூலையில்
அமைஞ்சிருக்குங்க இந்த வாஷ்ரூமுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம போட்ட ட்ராயிங்கு பிளானு அண்டு 2D 3Dங்க. உங்களுக்கு இந்த 2D ட்ராயிங் 3D ட்ராயிங் இந்த ட்ராயிங் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட எனக்கு பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.